வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோவேதாவோட எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டெஸ்ட் சீரீஸோட 5வது வீடியோ. முதலாவது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 41வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக், அதாவது ஹை பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். இதில் எந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், எது தவிர அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆம்லோடிபின் ப்ளஸ் பீட்டா பிளாக்கர் அட்டோனலால். ஆப்ஷன் பி டில்டியாசம் ப்ளஸ் பீட்டா பிளாக்கர், அதுவும் அட்டோனலால். ஆப்ஷன் சி மீத்தேல் டோப்பா ப்ளஸ் குளோனிடின். அடுத்த ஆப்ஷன் டி டயூரிட்டிக் ஒன்று, அது மாதிரியே பீட்டா பிளாக்கரும் அட்டோனலால். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லோடிபின் ப்ளஸ் பீட்டா பிளாக்கர் அட்டோனலால் யூஸ் பண்ணலாம். ஆம்லோடிபின் என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்சியம் சேனல் பிளாக்கர். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணும். அது மாதிரி அப்போது ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஹார்ட்டோட ஒர்க் லோடு கம்மியாகும். பம்பிங் எஃபிகசி கூடும். அட்டோனலால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும். இப்போ இந்த காம்பினேஷன் கொடுக்கலாம். அப்புறம் கீழே வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. இப்போ டில்டியாசமோ பீட்டா பிளாக்கர் அட்டோனலால் கொடுத்தா பிராடிகார்டியா ப்ரொடியூஸ் பண்ணோம். பிராடிகார்டியானா டிக்ரீஸ் இன் ஹார்ட் ரேட்டு. அடுத்து சி பார்த்தீங்கன்னா மீத்தேல் டோப்பா குளோனிடின் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீரியஸான லைஃப் த்ரெட்டனிங் கார்டியக் காம்ப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி பீட்டா பிளாக்கரும் டயூரிட்டிக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. அடுத்து 42வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எது பேராசிட்டமாலோட அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனுக்கு வரக்கூடிய ஒரு ஏடிஆர் எந்த டைப்பில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் பேராசிட்டமால் ஹெப்படோடாக்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன டைப்பு? ஆப்ஷன் ஏ டைப் ஏ ஆகுமெண்டட் ரியாக்ஷன், அதாவது அதிகரித்த எதிர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி டைப் பி பிசர் ரியாக்ஷன், அதாவது வினோதமான எதிர்வினை. ஆப்ஷன் சி டைப் சி கிரானிக் ரியாக்ஷன். ஆப்ஷன் டி டைப் இ எண்ட் ஆஃப் யூஸ் ஆஃப் ரியாக்ஷன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டைப் சி ரியாக்ஷன், அதாவது கிரானிக் ரியாக்ஷன். அது கிரானிக்னால் தொடர்ச்சியாக அந்த மெடிசனை நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது வரக்கூடாது. பேராசிட்டமால் தொடர்ச்சியாக எடுக்கும்போது என்னாகும், ஹெப்படோடாக்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து 43வது கேள்வி. ஆட்டோகாய்ட்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் எது அபார்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடியது? ஆட்டோகாய்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேயே செக்ரேட் ஆகக்கூடிய மாலிகூல் தான். இது என்ன பண்ணும், அதோட ஏதாவது ஒரு ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்டை நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன். ஆப்ஷன் பி 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன். ஆப்ஷன் சி ப்ரோஸ்டோகிளாண்டின். ஆப்ஷன் டி பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரோஸ்டோகிளாண்டின். இதான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அபார்ஷனுக்கு. அடுத்து 44வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எது எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் மைக்ரேன்? மைக்ரேன்னு ஒத்தை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ எர்காட்டமைன். ஆப்ஷன் பி ப்ரோமெத்தாசின். ஆப்ஷன் சி ஆண்டன்செட்ரான். ஆப்ஷன் டி ரிஸ்பெரிடோன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எர்காட்டமைன். வேறு ட்ரக்ஸ் ப்ரோமெத்தாசின் என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹிஸ்டமைன் ட்ரக். எதுக்கு யூஸ் பண்ணுறவங்க, அலர்ஜி, நாசியா, வாமிட்டிங், மோஷன் சிக்னஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆண்டன்செட்ரான் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி எமிட்டிக் ட்ரக், அதாவது நாசியா, வாமிட்டிங், அதுவும் பர்டிகுலராக கேன்சர் கீமோதெரப்பியில் யூஸ் பண்ணுறாங்க. ரிஸ்பெரிடோன் பார்த்திங்கன்னா ஒரு ஏடிபிக்கல் ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக், சைசோஃப்ரீனியா, பைப்போலார் டிஸார்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 45வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் எது ஜி புரோட்டீன் கப்பிள்ட் ரிசெப்டார்? ஆப்ஷன் ஏ மஸ்கார்னிக் கோலினர்ஜிக் ரிசெப்டார். ஆப்ஷன் பி நிக்கோட்டினிக் கோலினர்ஜிக் ரிசெப்டார். ஆப்ஷன் சி குளுக்கோகார்டிகாய்டு ரிசெப்டார். ஆப்ஷன் டி இன்சுலின் ரிசெப்டார். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மஸ்கார்னிக் கோலினர்ஜிக் ரிசெப்டார். அடுத்து 46வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸ் ட்ரக்கில்
எந்த ட்ரக் இன்ட்ராநாசல் ரூட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்? ஆப்ஷன் ஏ அட்ரனாலின், ஆப்ஷன் பி டெஸ்மோப்ரெசின், ஆப்ஷன் சி கேனிரலிக்ஸ், ஆப்ஷன் டி இன்சுலின். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெஸ்மோப்ரெசின். இதுதான் இன்ட்ராநாசல், அதாவது நம்ம நோஸ் வழியாக ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கு. இது என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி டயூரிட்டிக் ட்ரக்கு, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ட்ரக்கு. ஸோ எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாக்டுரல் பாலியூரியா, அதாவது நைட் டைமில் அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுறது, அது மாதிரி டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், இந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து 47வது கேள்வி. ஆஸ்பிரின் ப்ரொலாங்ஸ் ப்ளீடிங் டைம். இதோட மெக்கானிசம் என்ன? இதோட சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணி ஆஸ்பிரின் ப்ளீடிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா ஆஸ்பிரின் தெரியும், இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஆஸ்பிரின் கொடுப்பாங்க ப்ளீடிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆப்ஷன் ஏ சைக்ளிக் அடினோசின் மோனோபாஸ்பேட் இன் பிளேட்லெட், ஆப்ஷன் பி கிளாட்டிங் ஃபேக்டர் இன் லிவர், ஆப்ஷன் சி ப்ரோஸ்டோசைக்ளின் இன் வாஸ்குலர் ஸ்மூத் மசில், ஆப்ஷன் டி த்ரோம்பாக்சின் ஏ இன் பிளேட்லெட்ஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த்ரோம்பாக்சின் ஏ இன் பிளேட்லெட்ஸ். இது என்ன பண்ணும்? த்ரோம்பாக்சின் ஏ சிந்தசிஸை பிளாக் பண்ணும். இது நமக்கு தெரியும், ஒரு பாத்வே இருக்கும், அரக்கிடானிக் பாத்வே அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் த்ரோம்பாக்சின் சிந்தசிஸை இது பிளாக் பண்ணிடும் ஆஸ்பிரின். அடுத்து 48வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ரக்ஸில் எது ஆஞ்சியோடென்சின் ரிசப்டார் பிளாக்கர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லெபிட்டலால், ஆப்ஷன் பி லிசினோப்ரில், ஆப்ஷன் சி லோசாட்டான், ஆப்ஷன் டி ப்ரசோசின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லோசாட்டான். இதுதான் என்ன? ஆஞ்சியோடென்சின் ரிசப்டார் பிளாக்கர். மற்ற ட்ரக்கு லெபிட்டலால் பார்த்திங்கன்னா ஒரு பீட்டா பிளாக்கர், லிசினோப்ரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார், அந்த ப்ரசோசின் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ஃபா பிளாக்கர். அடுத்து 49வது கேள்வி. காமனான சைடு எஃபெக்ட் தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் என்ன? ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் இன் பேசல் மெட்டபாலிக், பிஎம்ஆர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம், ஆப்ஷன் பி ஆஞ்சினா பெக்டோரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆப்ஷன் சி நாசியா, ஆப்ஷன் டி எக்ஸோப்தால்மஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எக்ஸாப்தால்மஸ். அப்படின்னா என்னென்னா பல்ஜிங் ஆஃப் ஐ, உங்களோட கண் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடாக ரொம்ப பெருசாக பல்ஜ் ஆகி தள்ளி இருக்கும், அந்த கண்டிஷன் தான் இது தைராய்டு ஹார்மோனால். அடுத்த 50வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்க ட்ரக்கில் எது சென்ட்ரலி, அதாவது சிஎன்எஸ்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய எமிட்டிக் ட்ரக், நாசியா இல்லை வாமிட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் இது? ஆப்ஷன் ஏ எபிகாகோனா டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன் பி ப்ரோமெத்தாசின், ஆப்ஷன் சி ட்ரோபிசெட்ரான், ஆப்ஷன் டி அப்போமார்ஃபின் ஹைட்ரோக்ளோரைடு. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்போமார்ஃபின் ஹைட்ரோக்ளோரைடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொட்டண்டான ஒரு எமெட்டிக் ட்ரக். என்ன பண்ணுன்னா பிரெயினில் வாமிட்டிங் சென்டரை எது மூலயமா ஸ்டிமுலேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் ரிசெப்டார் மூலயமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.